ஹாய்! இங்க பாருங்க பெரிய அளவுல வாழைத் தோட்டங்கள். இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ம 20 ஏக்கர் அளவுக்கு ஆப்போசிட் சைடு 2 சைடுமே போத் த சைட்ஸு இந்த மாதிரி வாழைக்கன்றுகள் நட்டு பயிர் வைக்கிறாங்க. ரொம்ப அழகா நட்டுருக்காங்க. வரிசையா இடங்கள் விட்டு. இந்த காற்று எவ்வளோ அழகா இயற்கையான காற்று அடிக்கிறது. அந்த காற்றுக்கு ஏத்த மாதிரி இந்த வாழைக்கன்றுகளின் இலைகள் வந்து டான்ஸ் ஆடுது பாருங்க. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு. மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. இங்க நுண்ணுயிரியலை பத்தி பேசாம, "என்ன மேடம் இத பத்தி பேசுறீங்கன்னு?" கேட்கிறது நன்றாக கேட்கிறது. நுண்ணுயிரிகளுக்கும் இந்த வாழை தோட்டத்திற்கும் நெறைய தொடர்பு இருக்குங்க. பாருங்க, இந்த மண்கள் எவ்வளோ வளமாக இருக்கிறது. இந்த வளரக்கூடிய மண் வந்து சிறந்த வகை. இந்த ரெட் சாயில் என்று சொல்லக்கூடிய சிகப்பு வகை மண். இதில் வந்து நிறைய பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் இருக்குங்க. ஆக்டினோமைசிட் ஸ்பீஷிஸ், அசினிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ் மற்றும் பல வகைப்பட்ட நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. என்னுடைய சேனலோட பேர் மைக்ரோ ஆர்கானிசம் வேர்ல்ட் குட் அண்ட் பேட் இல்லைங்களா? அது வந்து அதாவது நுண்கிருமிகளின் உலகம், மைக்ரோபியல் வேர்ல்டு, நுண்கிருமிகளின் உலகம், நன்மையும் தீமையும். ஸோ இப்போ வந்து நம்ம நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மண்களிலிருந்து இந்த தாவரத்திற்கு, வாழைக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்குறோம். மேலுமாக இங்கே பாருங்கள், உற்று நோக்கினீங்கன்னா இங்கே வாழை காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நேரடியாக நம்ம சாப்பிட்றோம். இலைகளை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த இலைகளில் வந்து வேக்ஸ் போன்ற ஒரு மெட்டீரியல், மெழுகு போன்ற ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது வந்து நுண்கிருமிகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்க.